கரூர் விவகாரத்துல திமுக விஜய் அவர்களுக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருடைய நிர்வாகிகளை கைது செஞ்சுட்டும் இருக்காங்க. விஜய் சேருமே கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அவரை பாஜக மேலிடம் ஆதரித்து காப்பாற்றி வருவதாக சொல்லப்படுது. தாவேகாவுக்கு திமுக எதிர்ப்பு, பாஜக ஆதரவு அப்படின்னு கரூர் விவகாரத்திற்கு கட்டமைக்கப்பட்டு வருதாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தாவேகா மோதல் தீவிரமடைஞ்சிருக்கு. அதே போல தாவேகாவுக்கு பாஜகவுடைய ஆதரவுமே அதிகரிச்சுட்டும் இருக்கா. தாவேகா பாஜக கொள்கை எதிரி அப்படின்னும் திமுகவை அரசியல் எதிரி அப்படின்னுமே தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. தாவேகா கட்சி எந்த கூட்டணியுமே இல்ல அப்படின்னுமே அறிவிச்சிட்டாரு. 2026 தேர்தல்ல 234 தொகுதிகளிலுமே தனித்து போட்டியிடும் அப்படின்னுமே அறிவிச்சிட்டார். ஆனால் கரூர் விவகாரத்தால திமுகவுடைய அதிரடி செயல்பாடுகளால ஆடி போயிருக்காராம் தளபதி. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அமித்ஷா அவர்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்காரா. இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் பாஜகவை தொடர்ந்து தவிர்த்துட்டும் இருக்காராம். எனவே திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா பாஜகவுடன் இணைய வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் ஆலோசனை சொன்ன போதுமே தளபதி விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். பாஜகவுடன் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, அவங்களுடன் கூட்டணி அமைக்கும் எந்த பிளானுமே கிடையாது, நம்ம தனித்து தான் நிக்க போறோம் அப்படின்னு தற்போது வரைக்குமே தனித்து கெத்தாக நிக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். என்னதான் கரூர் விவகாரத்தால ஒரு சில திமுகவினர் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாலுமே ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பலருமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களை நம்ம அதிர்ஷ்டருடைய மனைவி ஷாலினி சமீபத்துல நேர்ல மீட் பண்ணிருக்காங்களாம். சோ கரூர் சம்பவத்திற்கு பிறகு 2-3 நாட்களாகவே தளபதி விஜய் அவர்கள் வெளியில் வருவது கிடையாது, அவரை பார்க்க அனுமதியுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனடுத்து தற்போது ஷாலினி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சந்தித்திருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.